ஒரு பக்கம் பார்த்தா ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்க நியூக்ளியர் பாம்பு போட்டுருவாங்களா, இல்லை ஆட்டோ பாம்பு போடுவாங்களா, இல்லை கிரேனேடு லான்ச்சர் எதுவும் வச்சு அடிச்சிருவாங்களான்ட்டு ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம விஜயை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. இது எதுவும் செட் ஆகாது. நம்ம போயிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு வருவோமே. ரொம்ப நாள் ஆச்சு அம்மா அப்பாவை பார்த்து, சரி நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி லீவு கேட்டேன். இவங்க எல்லாம் லீவுலாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் தலைமைச் செயலகம்னு ஒன்று இருக்குல்ல, சிஎம், எங்கள் வீட்டில் ஒரு சிஎம் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நான் வீட்டுக்கு வரவாமான்னு கேட்டேன். நாகரிகமாக என்ன சொல்லணும், பிள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி வாடா வந்துட்டு போ, எங்களுக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு தானே சொல்லணும். ஆனால் அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க, அதை நீங்கள் கேளுங்க. 2000 years later. அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போட்டுட்டு இருக்கு. சண்டை போட்டு 48 மாணவர்களை செத்துட்டுவா. இந்த பக்கம் வேற வந்துருமான்னு பயமா இருக்கு. அதான் ஊருக்கு கிளம்பலான்ட்டு. குட்டி எப்படி குட்டிக்கலாம்? இல்லம்மா, என்ன சிரிக்கிற? உண்மையாலுமே நம்ம உயிரை தாண்டி ஏன் அங்க நாடு நல்ல வரது கதை சொல்ற? அதுக்கு இல்ல, நான் நைட்டு பாக்குறேன் மேல லைட் எரிஞ்சுக்கிட்டே என்னமோ போகுது. அது ஏரோப்ளேன்ரா, இல்ல சென்னையில அது ஏரோப்ளேன் போய்கிட்டே தான் இருக்கும். இல்ல ஏரோப்ளேன்ல இருந்து ஏதாவது போட்டாங்கன்னா அதெல்லாம் போட மாட்டான். என் உயிர் போயிடுச்சுன்னா என்னமா பண்ணுவ காசை வச்சு? ஒன்னும் போகாது குட்டிய. நாங்க இருக்கிற உசுறு அங்க இருக்கும்போது அது எப்படி போடும்? உசுறு இங்க இருக்கு, அங்க இருக்கு. இந்த டயலாக் எல்லாம் பேசாதம்மா, சொல்றது கேளுமா. கலர் கலரா லைட் எரிஞ்சுக்கிட்டே நைட்ல மேல போறானுங்கம்மா. ஆமாண்டா, அதெல்லாம் பிளேன் போறதுல எருமாடு கலர் கலரா தான் போறது, மஞ்சள் கலர் தான் தெரியும். அதே மாதிரி நான் வண்டியில நைட்டு வந்துட்டு இருக்கேன், ரோட்லயும் அதே மாதிரி வெள்ளை சட்டை போட்டுட்டு துப்பாக்கி வச்சுட்டு நிக்கிறாங்க. அது நின்னா போறாங்க குட்டிய, ஒன்னை பார்த்து விட மாட்டான். ஐயோ, டக்குன்னு அவங்களும் ஈரான் ஆளா இருந்து போட்டாங்கன்னா என்னமா? அப்படியே இருந்தாலும் என்ன போகுது, நாட்டுக்காக தியாகம் பண்ற ஒரு பிள்ளைய நான் நினைச்சுக்கிறேன். நாட்டுக்காக தியாகம் பண்றியா? நான் என்ன போவேன் ஆர்மியா? ஆமா, ஏழாம் அறிவை கசக்கி கதை சொன்னது போதும். லீவ் அப்ரூவ் ஆயிடுச்சு. நைட்டு ட்ரெயின் ஏறுறேன், காலையில் அங்கே நேரில் வந்து அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர்.